வெங்காயத்தால் தொக்கு பண்ணலாம் வாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன். நல்லா எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கடுகு கொஞ்சம் போட்டு, பூண்டு நல்லா ஒரு 6, 7 பல்லு நல்லா இடிச்சு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு, நல்லா வதக்கட்டும். வதங்குனதுமே, நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கிட்டோன்னே, தக்காளி ஒரு 3 நல்லா அரைச்சிட்டு அதில் ஊற்றுங்க. வெங்காயத்தில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் போட்டு தட்டை ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடிடுங்க. நல்லா வேகட்டும். இந்த தொக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை மாதிரி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தொக்கில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் 2 கட்டு நான் போட்டிருக்கேன். 3 கட்டு போட்டிருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தால் நல்லா போட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொத்தமல்லி ஒரு கட்டு போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு வெங்காயத்தாலும் கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆனவுடனே நீங்கள் சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எக்குக்கு வேணும்னா திடீர்னு டக்குன்னு வெளில போயிட்டு வரீங்க, இந்த தொக்கு இருந்ததுன்னா முட்டையை உடச்சி ஊற்றி இதை போட்டுக்கலாம். பச்சை பட்டாணியை வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். எது வேணாலும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.